நரகாசுரனை வென்ற நாள். அவர் நரகாசுரன்கிறது ஒரு அரக்கத்தன்மை. 16,000 பெண்களை சிறைவாசம் பிடித்து வைத்திருக்கும் பொழுது அவர்கள் போய் தெய்வத்திடம் முறையிடும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சத்யபாமாவுடன் இணைந்து அவரை வெற்றி கொள்வது, அந்த அசுரனை வென்ற நாள். ஐப்பசி மாதம் சதுர்தசி, அதாவது கிருஷ்ண பக்ஷ சதுர்தசி, தேய்பிரை சதுர்தசி அன்று நரகாசுரனை வெற்றி கொண்ட நாள். அதுதான் தீபாவளி. நீங்க பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் கொண்டாடுறோம். நார்த் இந்தியாவில் என்ன கொண்டாடுவாங்க, எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 14 வருடங்கள் வனவாசம் முடிந்து ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணருடன் வரும் பொழுது அவர்களை வரவேற்ற நாள் அப்படிங்கிறது தான் தீபாவளியாக அங்கு கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் தாண்டி மகாவீரர் அவர்களுக்கு அவர் அவதரித்த நாள், அவருக்கு ஞானம் பெற்ற நாள் அப்படிங்கிறத அவர்கள் கொண்டாடுவது. இப்படி தீபாவளிக்கான தாற்பயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடினாலும் ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கு. தீபாவளி திருநாள் அப்படின்னா அதிகாலையில் எழுவது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாதுமாங்க. இது சதுர்தசியும் அமாவாசையும் இணையக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மட்டும் விதிவிலக்கு, அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. இது எதுக்குனாக்க இதுக்கு நரகாசுரனுடைய வரலாறு ஒரு தாற்பயம் உண்டு. நம்மளுடைய ஒளியை ஏறுவது அப்படிங்கிறதும் உண்டு. அதே போல் வீடு முழுக்க மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம், அதற்கான ஒரு தாற்பயம் அப்படிங்கிறது தான் இந்த தீபாவளி. பட்டாசு வெடிக்கிறது, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறது, ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறத அந்த பட்டாசு வெடிக்கிறது தான் இருக்கு. அப்போ அதை கொண்டாடுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தீபாவளி. சில பேருடைய குடும்ப வழக்கமே எப்படி இருக்குன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க. படையல் போட்டு புது துணி, நமக்கெல்லாம் எப்படி நம்ம புது துணி வாங்கி அணிந்துக்கிறோமோ அது போல அவர்களுக்கும் இந்த பலகாரங்கள்லாம் வச்சு புது துணி வைத்து அவர்களையும் வழிபடுவது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னீங்களே, புரட்டாசி மாதம் விஜயதசமி அன்றிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க கேதார கௌரி விரதம். 21 நாள். அது பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு கரெக்டாக இருக்கும். 21வது நாள் அன்று நமக்கு தீபாவளி சாயந்தரம் அமாவாசை இருக்க அன்னைக்கு. Title sponsors Ramraj Mritu Towels. Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. Presta Women's Wear. Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா. Presta Inner Wears, Leggings and Nighties. Raga Foods, Raga Double Roasted Rava. Grand Royal Tours, we make sweet memories. Presents Galata Diwali 2025 special episodes. Supported by Milky Mist. Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Deepa Jyoti Pancha Deepam Puja Oil. தெய்வீக நறுமணம். அடையார் ஆனந்த பவன், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். த சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டார்லிங் 3D திவாலி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளரும் ஜோதிடருமான பத்மபிரியா பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாள் இப்போ நாடு முழுக்க இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இந்த தீப ஒளி திருநாள்ல நாம ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன? தீபாவளி அப்படின்னாலே அவளினா வரிசை, தீபங்களை வரிசையாக ஏற்றி நாம வழிபடக்கூடிய நாள். நம்மளுடைய வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் இது கொண்டாடப்படக்கூடிய விசேஷம் வித்தியாசமாக, சற்று புராண கதை வேற மாதிரி இருந்தாலும் ஒரே தாற்பயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வரவேற்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு பண்டிகை. அதுதான் இந்த தீபாவளியுடைய ஒரு சாராம்சம். நம்மளுடைய ஒளியை ஏற்றுவது அப்படிங்கிறதும் உண்டு. அதே போல் வீடு முழுக்க மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம், அதற்கான ஒரு தாற்பயம் அப்படிங்கிறது தான் இந்த தீபாவளி திருநாளுடைய வரலாற்று கதை. நிறைய கதைகள் சொல்றாங்க. இப்போ நம்ம எந்த புராணத்தோட ஸ்டிக் ஆன் பண்ணுறது? நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மக்கள் எல்லாம் எதை கொண்டாடுகிறோம் அப்படின்னா, நரகாசுர வதம், கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வென்ற நாள் அப்படிங்கிறது. அதாவது ஐப்பசி மாதம் சதுர்தசி, அதாவது கிருஷ்ண பக்ஷ சதுர்தசி, தேய்பிரை சதுர்தசி அன்று நரகாசுரனை வெற்றி கொண்ட நாள். அதுதான் தீபாவளி. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் கொண்டாடுறது. நார்த் இந்தியாவில் என்ன கொண்டாடுவாங்க, எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 14 வருடங்கள் வனவாசம் முடிந்து ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணருடன் வரும் பொழுது அவர்களை வரவேற்ற நாள் அப்படிங்கிறது தான் தீபாவளியாக அங்கே கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் தாண்டி மகாவீரர் அவர்களுக்கு அவர் அவதரித்த நாள், அவருக்கு ஞானம் பெற்ற நாள் அப்படிங்கிறத அவர்கள் கொண்டாடுவது. இப்படி தீபாவளிக்கான தாற்பயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடினாலும் ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கு. தீபாவளி திருநாளில் நாம் என்னென்ன செய்யணும்?
தீபாவளி திருநாள் அப்படின்னா காலையிலே அதிகாலையில் எழுவது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாதும்பாங்க. இது சதுர்தசியும் அமாவாசையும் இணையக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மட்டும் விதிவிலக்கு. அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. இது எதுக்குனாக்க இதுக்கு நரகாசுரனுடைய வரலாறு ஒரு தாத்பரியம் உண்டு. என்னென்னா உங்களுக்கு நரகாசுரனை வென்ற நாள். நரகாசுரன்கிறது ஒரு அரக்கத்தன்மை. 16,000 பெண்களை வந்து சிறைவாசம் பிடித்து வைத்திருக்கும் பொழுது அவர்கள் போய் தெய்வத்திடம் முறையிடும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சத்யபாமாவுடன் இணைந்து அவரை வெற்றி கொள்வது அந்த அசுரனை வென்ற நாள். இதனால் இதை உடனே என்ன பண்ணுறாங்க, சரணாகதி இறந்து போகிறோம் தெரியும், ஆனாலும் ஒரு அசுரத்தன்மையாக இருந்தால் கூட அவர் வரம் வாங்கி விட்டு இறந்து விடுவான். என்னென்னா தான் இறந்த நாளை எல்லோரும் எல்லா மக்களும் முழுமையான ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து அவன் இறந்து விடுவான். அதனால் அன்னைக்கு அவனை வெற்றி கொண்ட நாள், அவன் இறந்த நாளை எல்லோரும் இங்கே தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். அப்போ காலங்காத்தால் எழுந்து அந்த எண்ணெய் வைத்து அது புத்தாடை அணிந்து வீட்டில் பலகாரம் செய்து சாப்பிட்றதுங்கிறது அது வேற. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறது, ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறத அந்த பட்டாசு வெடிக்கிறதுல தான் இருக்குது. அப்போ அதை கொண்டாடுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தீபாவளி. இதிலே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து விரதம் இருக்கிறது கூட கொண்டு வருவாங்க. இப்போது அது வேற ஒரு புராண கதை. இருந்தாலும் தீபாவளிங்கிறது நிறைவான மகிழ்ச்சினா இந்த புத்தாடை புனைந்து பலகாரம் சாப்பிட்டு வெடித்து கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான தீபாவளியாக இருக்கும். தீபாவளி திருநாளில் வந்து முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம்? இப்போ அமாவாசை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிருஷ்ணபக்ஷம் அந்த முடிவாக அமையக்கூடிய அந்த வளர்பிறை ஆரம்பிக்கும் முதல் நாள் அந்த அமாவாசை அன்று நிச்சயமாக குலதெய்வத்துக்கு நம்ம வந்து வணங்க வேண்டும். பித்ருக்களுக்கான தினம். அமாவாசைனாலே தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு வழியாக நம்ம முன்னோர்களுக்காக பித்ரு தர்ப்பணம்ங்கிறது செய்வது வழக்கம். அதை கட்டாயம் செயல்படுத்தணும். சில பேருடைய குடும்ப வழக்கமே எப்படி இருக்குன்னாக்கா அந்த தீபாவளி அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க. படையல் போட்டு புது துணி, நமக்கெல்லாம் எப்படி நம்ம புது துணி வாங்கி அணிந்துக்கிறோமோ அதுபோல் அவர்களுக்கும் இந்த பலகாரங்கள்லாம் வச்சு புது துணி வைத்து அவர்களையும் வழிபடுவது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. காலையில் எழுந்து சாமிக்கு நைவேத்தியம் வச்சு தீபம் ஏற்றி சாமிக்கு நைவேத்தியம் வச்சு அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முன்னோர் வழிபாட்டு சமையல்லாம் செஞ்சு அதை வந்து முன்னோர்களுக்கு வழிபட்டு அதை வந்து பிரசாதமாக எடுத்துப்பாங்க. இதுவும் நிச்சயமாக செய்ய வேண்டும். நம்ம ஊரில் தீபாவளி திருநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறதுக்கும் வடநாட்டில் தீபாவளி திருநாள் கொண்டாட்டத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே இப்போவே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தந்தேராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க. ஸோ அதனுடைய தாற்பயம் என்ன, அதற்கும் நாம் கொண்டாடக்கூடிய தீபாவளிக்கு உண்டான தொடர்பு? தாந்தரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் லக்ஷ்மியை வழிபட்ட செல்வம், நமக்கு செல்வம் வந்தாலே ஒரு மனமகிழ்ச்சி இல்லையா, அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு அன்னைக்கு வந்து புது கணக்கு எழுதுவாங்க. வணிக கணக்கு எழுதக்கூடிய நாள் அப்படிங்கிறது தாந்தரஸ். அன்னைக்கு முழுக்க மகாலட்சுமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இனிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நாள் அன்னைக்கு. இனிப்பு வந்து வீட்டில் செய்தாலோ இல்லை வாங்கினாலோ அதை அவர்களும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து வீடு முழுக்க அவர்களுடைய விளக்கேற்றுவது. நமக்கு இங்கே வந்து பட்டாசு தான் வைத்து கொண்டாடுகிறோம், ஆனால் அவர்கள் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அந்த விளக்கேற்றி கொண்டாடுவ வைபவம்ங்கிறது அந்த வட இந்தியர்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். தாந்தராஸ் அப்படிங்கிறது 13வது நாள் கிருஷ்ணபக்ஷ திரியோதசி அன்று வரக்கூடிய அந்த தாந்தராஸ் அப்படிங்கிறது அன்னிலேருந்து அவங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டம். அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த சதுர்தசி நாள் அன்னைக்கு அவங்க தீபாவளியை கொண்டாடுவார்கள். இந்த மாதிரி தீபாவளி திருநாள் இப்போ நவராத்திரி ஆரம்பிச்சதுலேருந்தே தீபாவளி திருநாள் நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை காலங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? தீபாவளி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்களே புரட்டாசி மாதம் விஜயதசமி அன்றிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க கேதார கௌரி விரதம். 21 நாள் செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கணக்கு கரெக்டாக இருக்கும். 21வது நாள் அன்று நமக்கு தீபாவளி சாயந்தரம் அமாவாசை இருக்க அன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கேதார கௌரி விரதம் நோன்பு இருப்பார்கள். அந்த காலத்துலலாம் 21 நாள் இருப்பாங்க. இப்போது அதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் ஒரே ஒரு நாள் தான் இருப்பாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரை முழுவதுமாக விரதம் இருந்து கொஞ்சம் கூட தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அருந்தவே மாட்டார்கள். முழுமையாக அவர்கள் சிவன் பார்வதியை நினைத்து இருக்கக்கூடிய நாள்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பார்வதிக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பு ஏற்பட்டு அவர்கள் பூலோகத்திற்கு பார்வதி தேவி வந்து திரும்ப சிவனை அடையணும்னு நினைக்கும் பொழுது வால்மீகி முனிவர் பார்வதிக்கு இந்த கேதார கௌரி விரதத்தை இருந்தால் திரும்ப சிவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி 21 நாள் பார்வதி தேவி விரதம் இருந்ததாகவும் அதனுடைய அந்த 21வது நாள் சிவன் தத்ரூபமாக காட்சியளித்து இருவரும் ஒன்றான அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தோன்றிய நாள் இந்த கேதார கௌரி விரதம். இந்த கேதார கௌரி விரதம் இருப்பதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல மன வாழ்க்கை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப சுபிக்ஷம் எல்லாமே அற்புதமாக கிடைக்குது. இது வந்து ஒவ்வொரு சில குடும்பங்கள் மட்டுமே பின்பற்றக்கூடியது. இல்லை புதுசாக எடுக்கணும்னாக்கா அவங்களுடைய வம்சாவழியினர் பின்பற்றணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கேதார கௌரி விரதம் இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான குடும்ப ஒற்றுமைக்கான நாள் அப்படின்னா இந்த கேதார கௌரி விரதம். இதில் பார்த்தீங்கன்னா படையல் செய்வது எல்லாமே 21 எண்ணிக்கையாக இருக்கும். 21 அந்த கலசத்தில் 21 நூல் கோத்து 21 முடிச்சு போட்டு 21 பலகாரங்கள் செய்து 21 பழங்கள், இப்படி எல்லாமே 21ங்கிற அந்த தாத்பரியம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் தசமி திதியிலேருந்து வரக்கூடிய அந்த நாளிலிருந்து சதுர்தசி வரைக்கும் எண்ணிய 21 நாள், இதுதான் கணக்கு. இது மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம். தீபாவளி குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. Title sponsors Ramraj Mritu Towels. Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. Presta Women's Wear. Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா. Presta Inner Wears, Leggings and Nighties. Raga Foods, Raga Double Roasted Rava. Grand Royal Tours. We make sweet memories. Presents Galata Diwali 2025 special episodes. Supported by Milky Mist. Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Deepa Jodi Pancha Deebam Puja Oil. தெய்வீக நறுமணம். அடையார் ஆனந்த பவன், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். த சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டார்லிங் 3D திவாலி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ்.